இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியான ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு கூட ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். ப்ரெட்டோட ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணலாம், கட் பண்ணாமலும் போடலாம், அது நம்ம இஷ்டம்தான். நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். 4 பக்கம் ஓரத்தையும் எடுத்துடலாம். நம்ம பொரிச்சு தான் போட போகிறோம், அதனால் ஓரங்கள் கட் பண்ணாமல் போடுறதா இருந்தாலும் போடலாம். இப்படி கட் பண்ணி 4ஆக எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம மற்ற ப்ரெட்டையும் எடுத்துக்கலாம், கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம். இதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்ல திக்கான பால் இது. இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் நல்லாவே திக்காகட்டும். நம்ம எண்ணெயில் இந்த ப்ரெட்டெல்லாம் பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிடுங்க. எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது மீடியமில் வச்சுட்டு இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெட்டை போட்டு எடுத்துக்கோங்க. உடனே செவந்துடும். பக்கத்துலேயே இருந்து உடனே பார்த்து எடுத்துடணும். அதிக நேரம் பிடிக்காது. பாருங்கள், போட்ட உடனே செவந்து வந்துருச்சு. ரொம்ப அதிகமான டைம் எடுத்துக்காது. போட்ட உடனே செவந்துடும். உடனே திருப்பி எடுத்துடலாம். சூப்பராக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ மெதுவாக எடுத்துருங்க எண்ணெயை வடிச்சிட்டு. ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்ணுன்னு நாம் நினைக்கும் போது இதை செஞ்சு சாப்பிடலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இப்போ நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக பால் எடுத்து ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாலில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பால் நல்லாவே சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அந்த கஸ்டர்ட் பவுடரையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் கிளறணும், ஏன்னா உடனே கட்டிப்பட்டுடும். இப்போ நான் இதுக்கு ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லாவே சூப்பராக திக்காய் வந்துருச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச பாதாமும் பிஸ்தாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு திக்னஸான பக்குவம் இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறின உடனே இன்னுமே கொஞ்சம் திக்காகும், அதனால் இந்த பக்குவம் வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் பக்கத்தில் இருந்து தான் பார்த்து செய்யணும் இந்த ஸ்டெப்ஸு. இப்போ நம்ம அந்த ப்ரெட்டுகளெல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம். அடுக்கி வச்சுட்டு அந்த நல்ல திக்கான பாலை நம்ம இது மேலே ஊற்றிடணும். இதை அப்படியேவும் நம்ம சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடலாம்.
ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ஒரு ரிச்சான ஸ்வீட் ரெசிபி. ஆனால் நம்ம செய்கிறது ரொம்ப ஈஸி. சட்டுன்னு இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாம். எல்லாராலையும் ஈஸியாக செய்ய முடியும் இந்த ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் முயற்சி பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப சுலபந்தான். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். கொஞ்சம் மேலே பாதாமும் பிஸ்தாவும் கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது மேலே நல்லா தூவிட்டோன்னா அது நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். கடையில் போய் அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலையே ரொம்ப சுலபமான முறையில் செய்ய முடியும். இதை கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிடலாம் பாருங்கள். சூப்பரான இந்த ஸ்வீட் ரெசிப்பியை சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இந்த தீபாவளிக்கு எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். விஜய் கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.